ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இயற்பியல் முக்கிய வினாக்கள், முக்கியமான 50 இயற்பியல் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். 50 வினாக்களில் எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் அளிக்கிறேன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ச்சியாக வரணுனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தனிசுழி வெப்பநிலை எவ்வளவு? தனிசுழி வெப்பநிலை எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி, -273 டிகிரி செல்சியஸ். நீரின் உரைநிலை எவ்வளவுன்னு கேட்டானாக்கா 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து, மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆம்பியர். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டானாக்கா கூலும். அடுத்து மூன்றாவது கேள்வி, பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு என்ன? பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, மோல். மீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நீளத்தின் எஸ்ஐ அலகு. அடுத்து நான்காவது கேள்வி, ஒளியின் எஸ்ஐ அலகு என்ன? ஒளியின் எஸ்ஐ அலகு என்ன? ஒளினாக்கா லைட்டோட எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி, கேண்டிலா. ரேடியன் பார்த்தீங்கன்னாக்கா தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு. ஸ்ட்ரேடியன் பார்த்தீங்கன்னாக்கா திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு. ஓம் பார்த்தீங்கன்னாக்கா மின்தடையின் எஸ்ஐ அலகு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, எரியும் மெழுகுவர்த்தி வெளிவிடும் ஒளியின் செறிவு தோராயமாக எவ்வளவு? எரியும் மெழுகுவர்த்தி வெளிவிடும் ஒளியின் செறிவு தோராயமாக எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 கேண்டிலா. அடுத்து, தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரேடியன். அடுத்ததாக, திண்மக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? திண்மக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆப்ஷன் பி, ஸ்ட்ரேடியன். அடுத்து, ஒளியினை எந்த அலகால் அழைக்கிறோம்? ஒளியினை எந்த அலகால் அழைக்கிறோம்? ஒளினா சவுண்டு, எந்த அலகால் அழைக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி, டெசிபல். அடுத்து, அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மிக சிறிய அளவு பெயர் என்ன? அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மிக சிறிய அளவு பெயர் என்ன? ஆப்ஷன் சி, மீச்சிற்றளவு. மிக சிறிய அளவு தான் மீச்சிற்றளவுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக, வெர்னியர் கருவியை கண்டறிந்தவர் யார்? வெர்னியர் கருவியை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பியரி வெர்னியர். அடுத்ததாக, வெர்னியரின் மீச்சிற்றளவு எவ்வளவு? வெர்னியரின் மீச்சிற்றளவு எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 0.01 சென்டிமீட்டர். அடுத்து, அடர்த்தி மிகுந்த பொருள் எது? அடர்த்தி மிகுந்த பொருள் எது? ஆப்ஷன் பி, பாதரசம். அடுத்து, அலகுகளின் குறியீடுகளை எவ்வாறு எழுத வேண்டும்? அலகுகளின் குறியீடுகளை எவ்வாறு எழுத வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆங்கில சிறிய எழுத்தால். எடுத்துக்காட்டு, நீளத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீட்டர். அதை ஸ்மால் எம்ல தான் எழுதணும், கேபிட்டல் எம்ல எழுதக்கூடாது. அதே போல நிறையோட எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னாக்கா கேஜி. ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும், அதை கேபிட்டல் லெட்டர்ல எழுதக்கூடாது. அடுத்து, பொருள்களின் மீது செயல்படும் ஈர்ப்பியல் விசையின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
பொருள்களின் மீது செயல்படும் ஈர்ப்பியல் விசையின் மதிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி எடை. பொருள்களின் மீது ஈர்ப்பு விசையை செயல்படலை, அந்த பொருளோட குவான்டிட்டியை சொல்றது தான் நிறை. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எடை என்பது சரியான விடை. அடுத்து லாரிகள் ட்ரக்குகளின் எடைகளை எடைமேடை மூலம் கண்டறிய பயன்படும் தத்துவம் என்ன? லாரிகள் ட்ரக்குகளின் எடைகளை எடைமேடை மூலம் எடை கண்டறிய பயன்படும் தத்துவம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ திரிபுமானி தத்துவம். அடுத்து மிக துல்லியமாக நேரத்தை அளவிட பயன்படும் கடிகாரம் எது? மிக துல்லியமாக நேரத்தை அளவிட பயன்படும் கடிகாரம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ அணுகடிகாரம். அடுத்து வேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன? வேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி மீட்டர் பை வினாடி. வேகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த தொலைவு பை காலம். ஒரு குறிப்பிட்ட தொலைவை எவ்வளோ நேரத்தில் கடக்குதுன்றது தான் வேகம். அப்படின்னா கடந்த தொலைவு பை காலம்னாக்கா மீட்டர் பை வினாடி. வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? வேகத்தை அளக்க பயன்படும் கருவி எது? இப்போ வண்டி என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்றத அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேகமானி, ஸ்பீடோமீட்டர்னு சொல்லுவாங்க. அது ஆப்ஷன் சி வேகமானி என்பது சரியான விடை. அடுத்து வாகனம் கடந்த மொத்த தொலைவை அளக்க பயன்படும் கருவி எது? வாகனம் கடந்த மொத்த தொலைவை அளக்க பயன்படும் கருவி எது? ஒரு வண்டி இது வரைக்கும் எவ்வளோ தொலைவு ஓடி இருக்கு, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது பேர் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். ஆங்கிலத்திலும் ஓடோமீட்டர் தான். ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. திசைவேகத்தின் அலகு என்ன? திசைவேகத்தின் அலகு என்ன? திசைவேகத்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா இடப்பெயர்ச்சி பை காலம். அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் என்பது சரியான விடை. அடுத்து முடுக்கத்தின் அலகு என்ன? முடுக்கத்தின் அலகு என்ன? முடுக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா திசைவேக மாறுபாடு பை காலம். அப்படின்னாக்கா ஆல்ரெடி திசைவேகம் என்னன்னு பார்த்துருக்கோம் மீட்டர் பை செகண்டு. இப்போ மீண்டும் ஒரு செகண்ட் வருது, அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? ஸ்மால் ஜி என்னன்னு கேட்குறாங்க. அப்போனாக்கா ஸ்மால் ஜி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முடுக்கம்னு ஆல்ரெடி தெரியும் நமக்கு மீட்டர் பை செகண்டு, சாரி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அப்போனா அதை வச்சு நம்ம ஆப்ஷனை கூட செலக்ட் பண்ணலாம். 9.8 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். அடுத்து தமிழ்நாட்டில் பறத்தல் விளையாட்டு நடைபெறும் இடம் எது? தமிழ்நாட்டில் பறத்தல் விளையாட்டு நடைபெறும் இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஏலகிரி மலை. அடுத்து கோணத்தை அளக்க பயன்படும் அலகு என்ன? கோணத்தை அளக்க பயன்படும் அலகு என்ன? இந்த ஆங்கிளில் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா டிகிரி. சரிங்களா? ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்து விசையின் எஸ்ஐ அலகு, ஃபோர்ஸோட எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நியூட்டன் என்பது சரியான விடை. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பாஸ்கல் என்பது சரியான விடை. திரவங்களின் அழுத்தம் எதை பொறுத்தது? திரவங்களின் அழுத்தம் எதை பொறுத்தது? சரியான விடை ஆப்ஷன் பி
அடர்த்தி. திரவங்களில் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் என்னவாகும்? திரவங்களில் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் என்னவாகும்? சரியான விடை ஆப்ஷன் டி, அதிகரிக்கும். அதே போல் அணைக்கட்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா டேம் கட்டியிருப்பாங்க, கீழே ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாக போட்டுருப்பாங்க காங்கிரீட்டு. இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சரிங்களா. மேலே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், அதாவது அழுத்தம் கம்மியாக இருக்கும். அதுக்காக கீழே அதோட பரப்பு வந்து அதிகரிச்சிருப்பாங்க. அடுத்ததாக புவியின் ஈர்ப்பு விசையை விட நிலவில் ஈர்ப்பு விசை எவ்வாறு இருக்கும்? புவியின் ஈர்ப்பு விசையை விட நிலவில் ஈர்ப்பு விசை எவ்வாறு இருக்கும்? சரியான விடை ஆப்ஷன் பி, குறைவாக இருக்கும். எவ்வளவு குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/6 மடங்கு குறைவாக இருக்கும். பூமியில் ஒருத்தர் 60 கிலோ இருந்தார்னாக்கா நிலவில் 10 கிலோ தான் இருப்பார். ஏன்னா அங்கே புவியீர்ப்பு விசை பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்குது. எவ்வளோ மடங்கு கம்மினா 1/6 மடங்கு கம்மி. எதை கம்பேர் பண்ணுறப்பனா நம்ம பூமியை கம்பேர் பண்ணுறப்ப. அடுத்து புவியிலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் என்னவாகும்? புவியிலிருந்து மேலே செல்ல செல்ல வளிமண்டல அழுத்தம் என்னவாகும்? சரியான விடை ஆப்ஷன் பி, குறையும். அடுத்ததாக வளிமண்டல அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி எது? வளிமண்டல அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி எது? சரியான விடை ஆப்ஷன் பி, பாரோமீட்டர். இந்த அனிமோமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி. ஓடோமீட்டர் ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒரு வாகனம் மொத்தம் எவ்வளவு தொலைவு போயிருக்கின்றத கண்டுபிடிக்கக்கூடிய கருவி. அடுத்ததாக ஜேசிபி இயந்திரம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? ஜேசிபி இயந்திரம் எத்தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, பாஸ்கல் தத்துவம். நம்மளோட யூடியூப் சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்பந்தமான போட்டித் தேர்வுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடியோஸ் போட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததாக 33வது கேள்வி, பொருளின் நிறை அதிகரித்தால் உராய்வு விசை என்னவாகும்? பொருளின் நிறை அதிகரித்தால் உராய்வு விசை என்னவாகும்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதிகரிக்கும். உராய்வு பார்த்தீங்கன்னாக்கா அதோட வெயிட்டை பொறுத்து மாறுபடும் சரிங்களா. வெயிட் கம்மியாக இருந்தால் அதோட உராய்வு விசை பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அதே போல் பரப்பு பொறுத்தும் இருக்குது சரிங்களா. அந்த கான்டாக்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு டச் ஆகுதோ அதை பொறுத்து இருக்குது. இப்போது இந்த உராய்வு விசை பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் அதிகமாக இருந்தால் அதிகப்படியான உராய்வு இருக்கும் சரிங்களா. வெயிட் கம்மியாக இருந்தால் உராய்வு கம்மியாக இருக்கும். இந்த உராய்வு விசையினால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா தேய தேய என்ன ஆகும், பொருட்களில் தேய்மானம் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பம் உருவாகும். அடுத்ததாக எந்த விசையின் காரணமாக நாம் பேனாவினை கொண்டு தாளில் எழுத முடிகிறது? எந்த விசையினை காரணமாக நாம் பேனாவினை கொண்டு தாளில் எழுத முடிகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, உராய்வு விசை. உராய்வு விசை இருக்கிறது தான் பேப்பருக்கும் நம்ம பெண்ணோட நிப்புக்கும் அந்த உராய்வு விசையின் காரணமாக மைய வருது, அதனால நம்ம எழுதுறோம். இதுவே அங்கே உராய்வு விசை இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எழுத முடியாது சரிங்களா. அடுத்து சூரியனுக்கும் கோள்களுக்கும் இடையே செயல்படும் விசை எது? சூரியனுக்கும் கோள்களுக்கும் இடையே செயல்படும் விசை எது? சரியான விடை ஆப்ஷன் சி, மைய நோக்கு விசை. அடுத்து நியூட்டனின் இயக்க விதிகள் எத்தனை? நியூட்டனின் இயக்க விதிகள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் பி, 3 விதிகள். முதல் விதி பார்த்தீங்கன்னாக்கா நிலைம விதி. அதாவது ஒரு பொருள் ரெஸ்ட் பொசிஷனில் ஓய்வு நிலையிலே இருந்துச்சுன்னா தொடர்ச்சியாக ஓய்வு நிலையிலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெஞ்சு மேலே ஒரு புக்கு வச்சுருக்கோன்னா அதை நம்ம எடுத்து வச்சாலோ இல்லை தள்ளி விட்டாலோ தான் மாறும், இல்லைன்னா தொடர்ச்சியாக அது அதே இடத்துல தான் இருக்கும்.
அந்த ஓய்வு நிலையிலே இருக்கிறது தான் நிலைம விதி, நியூட்டனின் முதல் விதி. சரிங்களா? அடுத்து இரண்டாவது விதி பார்த்தீங்கன்னாக்கா F = ma, மாஸ் ஆக்சலரேஷன் சேர்ந்து தான் நமக்கு விசை உருவாகுதுன்னு சொல்கிறோம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை சரியான அளவில் அதே சேம் அமௌண்ட்டில் எதிர் விசையில் உண்டு. அதாவது F1 = -F2. அடுத்த கேள்வி, பேருந்தில் பிரேக் போடும்போது பேருந்து இயக்க ஆரம்பிக்கும் போதும் நாம் சற்று முன்னே தள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? பஸ்ஸில் நம்ம நிற்கிறப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மூவ்மெண்ட் ஆகிறப்ப என்ன ஆகுனாக்கா நம்ம கொஞ்சம் ஷேக் ஆகும். அதே போல் வண்டி போயிட்டே இருக்குது, பிரேக் போட்டாக்க நம்ம ஷேக் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா நியூட்டனின் முதல் விதி. நியூட்டனின் முதல் விதி என்ன சொன்னோம்? நிலைம விதி. ஒரு பொருள் என்ன பொசிஷனில் இருக்கோ அது தொடர்ச்சி அப்படியே தான் இருக்க விரும்பும். சரிங்களா? அதை மாற்றணும்னு நினச்சா அதில் கொஞ்சம் மாறுபாடுகள் ஏற்படும். சரிங்களா? அதுதான் நியூட்டனின் முதல் விதி. அடுத்து, ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி, நியூட்டனின் மூன்றாம் விதி. அந்த மூன்றாம் விதியில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஈர்ப்பு விதியை பற்றி கூறியவர் யார்? ஈர்ப்பு விதியை பற்றி கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, நியூட்டன். புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தாலமி. அடுத்ததாக, சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கோபர்நிக்கஸ். அடுத்து, கோள்களின் இயக்கம் பற்றி கூறியவர் யார்? கோள்களின் இயக்கம் பற்றி கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, கெப்லர். அதுதான் கெப்லரின் முதல் விதி, இரண்டாம் விதி, மூன்றாம் விதின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா கோள்கள் என்ன அளவில் சுற்றிட்டு வருது, காலங்களின் விதி, நேரங்களின் விதி, சுற்றுப்பாதைகளின் விதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் அந்த மூன்று விதி. அடுத்ததாக, பரப்பு இழு விசையை விளக்கியவர் யார்? பரப்பு இழு விசையை விளக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, லாப்லஸ். பசைக்கும் தாளுக்கும் இடையேயான விசை எது? ஒற்றை கம்முக்கும் பேப்பருக்கும் இடையேயான விசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பி, வேரின ஈர்ப்பு விசை. வேரின ஈர்ப்பு விசை. அடுத்து, மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? இது அடிக்கடி இது வரைக்கும் கேட்ட கேள்வி. மழைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பரப்பு இழு விசை. அடுத்து, தானே விழும் பொருளின் தொடக்க திசைவேகம் என்ன? தானே விழும் பொருளின் தொடக்க திசைவேகம் என்ன? ஒரு பொருள் ஆட்டோமேட்டிக்காக மரத்துலேருந்து பழம் கீழே விழுது, இல்லை இலை விழுது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தொடக்க திசைவேகம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுழி 0வாக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அடுத்து, பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 140 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் பவர் -1 கெல்வின் இன்வெர்ஸ் பவர் -1. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு? ஆப்ஷன் சி சரியான விடை 4180 ஜூல் கிலோகிராம் இன்வெர்ஸ் பவர் -1 கெல்வின் இன்வெர்ஸ் பவர் -1. அடுத்து, ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்? ஒரு குதிரைத்திறன் என்பது எத்தனை வாட்? சரியான விடை ஆப்ஷன் பி 746 வாட். அடுத்து 50வது கேள்வி, கடைசி கேள்வியும் கூட. கார் என்ஜினின் கார்புரேட்டர் பகுதியில்
காற்றும் பெட்ரோல் ஆவியும் எத்தத்துவத்தின் அடிப்படையில் கலக்கின்றது? சரியான விடை ஆப்ஷன் பி, பெர்னௌலி தத்துவம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.